நெல்லை விக்ரமசிங்க நகராட்சி கூட்டத்தில் நகர்மன்ற தலைவருடன் கவுன்சிலர்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. இன்று நடைபெற்ற நகராட்சி கூட்டத்தில் நடப்பு ஆண்டுக்கு ப்ளீச்சிங் பவுடர் உள்ளிட்ட பொருட்கள் வாங்க 35 லட்சம் நிதி ஒதுக்க அனுமதி கேட்டு தீர்மானம் கொண்டுவரப்பட்டது. அப்போது ப்ளீச்சிங் பவுடர் வாங்க 35 லட்சமா என்று எதிர்ப்பு தெரிவித்த கவுன்சிலர்கள் நகரமன்ற தலைவர் செல்வ சுரேஷ் பெருமாளிடம் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். தண்ணீருக்கு 10,000 கூட ஒதுக்காத நகராட்சி ப்ளீச்சிங் பவுடர் வாங்க 35 லட்சம் ஒதுக்குவது நியாயமா என்று கேட்டு கவுன்சிலர்கள் வாக்குவாதம் செய்தனர். இதனால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டது. எப்படி இருக்குன்னு பாருங்க. 35 லட்சம் ரூபாய்க்கு ப்ளீச்சிங் பவுடர் வாங்கி எதுல போட போறியா? நன்றி கிடையாது. இருக்க மக்களுடைய ஒரு பொது கழிப்பிடம், இதுல ஒரு பைப்பு கிடையாது. அதுக்கு முன்னாடி பக்கத்துல தண்ணி ஓடுது. அதுக்கு தண்ணி கொடுத்து அந்த லெட்டரினை சுத்தமா வைங்கன்னு சொல்லுங்க. இது வரைக்கும் வைக்கல. நீங்க என்ன அவசர கூட்டம் போட்டு இன்னைக்கு 35 லட்சம் ரூபாய் சாங்ஷன் பண்ண முடியாது?